குஞ்சுகளுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான கலர். அதனாலதான் அந்த நிப்பிள் வந்து ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் கலர் பார்த்தாலே கோழி அதை போய் கொத்த ஆரம்பிச்சிடும். தீவனம் வைக்கிறது ரெட் கலர்ல இருக்கும், அந்த தண்ணிக்கு நிப்பிளும் ரெட் கலர்ல. அது போய் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் வந்து வாய் வைக்க தண்ணி வந்துடும். தண்ணி வந்து ரெகுலரா அதுல தண்ணி வருதுங்க. தீவனம் சாப்பிட்டா அதுல போய் தண்ணி குடிச்சிடும். இந்த நிப்பிள் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கப்பு கிளீன் பண்ற வேலை, ரெண்டு ஷெட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த கையில நிலாம அந்த கையில கப்பு கிளீனிங்கே வரும். இப்ப இந்த இது பாத்தீங்கன்னா அந்த கப்பு கிளீன் பண்ற என்ன வேணும் உனக்கு? இன்னொன்னு பாத்தீங்கன்னா தண்ணி வந்து எங்கேயுமே வெளியே தெரியாது. பைப் லைன்லயே பாத்தீங்கன்னா 100% வந்து டஸ்ட் வேற எதுவும் தண்ணியில படாது. நம்ம என்ன தண்ணி தூரப்படுக்கிறோமோ அதே தூரத்தை வந்து குஞ்சு வரைக்கும் வரும். மெடிசன் கலக்கிறது எதுவுமே வேஸ்டேஜ் ஆகாது. நம்ம அந்த மெடிசன் இதுல கொடுக்க மாட்டாங்க. என்னது ஆன்டிபயோட்டிக் நிலாமா என்னது மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து வைக்கிறது பாத்தீங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு வந்து 100% அப்படியே வந்து போய் கிடைக்கும். தண்ணி நமக்கு வேஸ்டேஜ் ஆகாது. கப்பு கலவையில பாத்தீங்கன்னா ஒரு கப்புக்கு